Good evening. So, நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி 6 minutes ஆயிடுச்சு. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்க, இன்னும் ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணல, மேபி அவங்க உங்களோட ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் ரெக்கார்டிங்ஸ் எப்படி அப்லோட் பண்றேன் அதை பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இன்னைக்கு தான் HTML கடைசியான டாபிக். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா CSS போயிடுவோம். டுமாரோல இருந்து CSS ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேவிகான், அண்ட் தென் வீடியோ, அண்ட் தென் ஆடியோ, அப்புறம் பட்டன். இதெல்லாம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ ஃபேவிகானு, வீடியோ, ஆடியோ, இது பட்டன், இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா எக்ஸ்டர்னல் ஒரு எலமெண்ட் மாதிரி. ஓகேவா? இப்ப ஃபேவிகான்ங்கிறது வந்துட்டு ஐகான் செட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இது எல்லாமே எதுக்கு கீழ வரும் அப்படின்னா, கேன்வா அப்படிங்கிற டாபிக் கீழ வரும். ஓகேவா? இப்ப நீங்க ஐகான் செட் பண்றீங்க, வீடியோ, ஆடியோ எல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, இது எல்லாமே கேன்வாக்கு கீழ வரும். ஓகே, சோ ஒரு ஐகான் நீங்க உங்களோட பேஜுக்கு, இப்ப ஐகான்னா என்னன்னா, நான் அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாட் இஸ் ஐகான்னு. இங்க நீங்க ஓகே, உங்களோட கேன்வா வெப்சைட்டே நீங்க எடுத்துக்கோங்களேன். இங்க மேல பாத்தீங்கன்னா இது கேன்வா வெப்சைட். ஓகேவா? சோ இங்க லோட் ஆகும்போது அங்க கேன்வாக்குன்னு ஒரு ஐகான் வச்சிருக்காங்களா, சோ அந்த ஐகான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இதே மாதிரி நீங்க எந்த வெப்சைட் எடுத்து போய் பார்த்தாலும், அமேசான் வெப்சைட் எடுத்து பார்த்தாலும், அமேசான் வெப்சைட் நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன் அப்படின்னா அமேசானோட லோகோ இங்க டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி எனக்கு லோகோ டிஸ்ப்ளே பண்ணணும்னா நான் எப்படி பண்ணணும்? ஃபேவிகான் யூஸ் பண்ணி தான் நான் லோகோவை டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ கேன்வாக்குன்னா அதுக்கு ஒரு ஐகான் செட் பண்றோம். இங்க அமேசான்னா அதுக்கு ஒரு ஐகான் இங்க செட் பண்றோம். டைட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதுக்கு இங்க ஆன்லைன் ஷாப்பிங் சைட் இங்க டைட்டில் வர்றதுக்கு நம்ம டைட்டில் மாத்தணும்னா டைட்டில் செட் ஆயிரும். பட் ஐகானுக்கு என்ன பண்ணணும்? ஃபேவிகான் யூஸ் பண்ணி தான் ஐகான் செட் பண்ணணும். ஓகே, அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ உங்களோட பேஜ்ல, உங்களோட ப்ரௌசர்ல உங்களுக்கு ஐகான் வரணும் அப்படின்னா நீங்க ஃபேவிகான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபேவிகானுக்கு வந்துட்டு நீங்க இந்த பர்டிகுலர் ஃபேவிகான் டாட் ஐகான் ஜெனரேட்டர் இந்த வெப்சைட்ல போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஐகான் எடுத்துக்கலாம். இல்லைனாட்டி ரேண்டமா உங்களுக்குன்னு ஒரு ஐகானோ, ஒரு பிக்சரோ, நார்மல் ஏதோ ஒரு பிக்சரை கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப நம்ம எப்படி ஒரு பேஜுக்கு ஐகான் செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ நம்ம ஆல்ரெடி இங்க வந்திருக்கோமா? இங்க நான் செட் பண்றது வந்துட்டு எதுக்குன்னா, நான் ஜஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்காண்டி தான் இது பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி இது வந்து உங்களோட டாபிக் கீழ வராது. ஓகே, இப்படியே நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணலாம். டெர்மினல்ல போயிட்டு டைரக்டரி அப்படின்னு MKDIR அப்படின்னு கொடுத்தேன்னா, இது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க டைரக்டா உங்க ஃபைல், ஃபோல்டர், டைரக்டரி டைரக்டா அங்க போய் செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்படியும் செட் பண்ணலாம், இப்படியும் செட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஃபேவிகான் இருக்கோம். நான் கேன்வான்னு பார்த்து காமனா அடிச்சிடறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் HTML5ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஐகான்ஸ்க்கு ஏதாவது ஐகான்ஸ் வேணும்ல, ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஐகானையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இப்ப நான் இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது ரன் பண்ணோம்னா உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ இங்க நமக்கு இப்படிதான் இருக்கும். இங்க நமக்கு எந்த ஐகானும் நம்ம இன்னும் செட் பண்ணல. சோ இனிஷியலா அப்படிதான் இருக்கும். நம்ம டைட்டில் சேஞ்ச் பண்ணணும்னா மேபி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் சும்மா வைக்கிறேன். நீங்க என்ன டைட்டில்னாலும் வச்சுக்கலாம். சோ இப்ப நம்ம போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு டைட்டில் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஐகான் தான் செட் பண்ணணும். சோ நீங்க ஐகான் செட் பண்றத நார்மலா
நீங்க எந்த ஒரு எலமெண்ட்ட செட் பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? பாடிக்குள்ள எழுதுவீங்க. அது ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாடிக்குள்ள நீங்க எந்த கன்டென்ட் எழுதுறீங்களோ, அது வந்துட்டு உங்களோட வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். ஸோ எனக்கு இப்போ மேல என்னோட ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கும்போது, நான் எதுக்குள்ள போணும்? ஹெட்டுக்குள்ள தான் போணும். ஹெட்ல போயிட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன குடுக்கணும் அப்படின்னா, லிங்க்குக்குள்ள IEL இதுல நம்ம வழக்கமா என்ன குடுப்போம் இப்போ? ஓகே. நம்ம இன்னும் சிஎஸ்எஸ் படிக்கல. ஓகே. சோ இது எதுக்கு அப்டின்னா, நம்ம இப்ப என்ன இன்சர்ட் பண்ண போறோம்? ஐகான் தானே இன்சர்ட் பண்ண போறோம். சோ அத நமக்கு வந்துட்டு ஆ ப்ரௌசருக்கு, கம்பைலருக்கு சொல்றதுக்காண்டி தான் இந்த லைன். ஓகே. சோ அது என்ன டைப்ல இருக்க போது அப்டின்னா, அ நீங்க உங்களோட இமேஜ் டைப்ல இருக்க போது. ஓகே. சோ இமேஜ் பார் இத நீங்க டைரக்ட்டா சும்மா ஐகான் குடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இதுல நீங்க வந்து இமேஜ் பார் இப்படிதான் குடுக்கணும் இல்ல. சும்மா ஐகான் குடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ ஓகே. தென் நம்ம எதுக்குள்ள நம்மளோட ஐகான ஆக்சுவலா நம்மளோட ஒரு இமேஜ நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கோம். அத நம்ம எதுக்குள்ள பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹெச்எரஎஃப் இருக்குல்ல, அத நான் அட்ரஸ் வேணா எடுத்துட்டு ஃபைல்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு, இப்போ நான் அந்த நேம அங்க குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ லெட்ஸ் சோ இப்ப என்ன ஆயிடுச்சு? நமக்கு இங்க ஐகான் செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க நமக்கு என்னது இன்ஸ்டாகிராமோட அந்த ஐகான் நமக்கு வந்துருச்சு. சோ நீங்க என்ன பண்ணணும்? ஐகான இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, லிங்க்குக்குள்ள டைப்ல இப்ப நான் இங்க வந்துட்டு இப்படிதான் குடுக்கணும்னு இல்ல. நீங்க வந்து டைப் வெறும் ஐகான் அப்படின்னு குடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த டைப்பும் இந்த இது வந்து ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஆ உங்களோட டாக்குமெண்ட்டுக்கும், அதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஓகே. நான் இப்போ வந்துட்டு அது வந்து ஐகான் செட் பண்றது தான். இந்த அட்ரிபியூட் வந்துட்டு ஐகான் செட் பண்றது தான் என்னோட மெயினான எய்ம். சோ அதனால அதுல நான் ஐகான் குடுத்துருக்கேன். அது என்ன டைப்ல இருக்க போகுதுன்னா, இமேஜா இருக்க போகுது. சோ வந்து ஹெச்எஃப்ல உங்களோட இமேஜோட நேமு இல்லன்னா நீங்க வந்து அட்ரஸ் காப்பி பண்ணி போடுறீங்கன்னா, அட்ரஸ் அத போட்டுக்கோங்க. உங்களோட இமேஜ் வந்து வந்துரும். இங்க லோகோ மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிரும். சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? ஐகான செட் பண்ணணும். சோ இதுக்கு பேரு தான் ஃபேவிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேவிகான்னோன இல்ல டேக் வந்து நம்ம ஃபேவிகான் அப்படின்னு எந்த டேக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த மாரி லிங்க்குக்குள்ள நம்மளோட ஐகான்ஸ செட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுக்கு பேரு தான் ஃபேவிகான். சோ இது கேன்வா ப்ராப்பர்ட்டீஸ்க்கு கீழ வரும். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து HTML வீடியோ. சோ வீடியோ அண்ட் தென் ஆடியோ இது 2ம் தான் நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போறோம். வீடியோனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகே. நார்மலா நம்ம ஒரு வீடியோவ நம்மளோட வெப் பேஜ்க்குள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, வீடியோ டேக்குக்குள்ள குடுப்போம். அந்த வீடியோ டேக்லயுமே நம்ம என்ன மெயினா இங்க 2 டேக் யூஸ் பண்ணுவோம். ஒரு வீடியோவ இன்சர்ட் பண்ணணும்னாலும் சரி, ஒரு ஆடியோவ இன்சர்ட் பண்ணணும்னாலும் சரி. வீடியோக்கும், ஆடியோக்கும் சேம் சின்டாக்ஸ் எல்லாம் தான் ஒரே மாரி தான் இருக்கும். 1, 2 ஆட்ரிபியூட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ்னா என்னது? இந்த ஹெச்ரெஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஆர்சி யூஸ் பண்ணுவோமா? அது எல்லாமே வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ். சோ இந்த ஆட்ரிபியூட்ஸ்ல வந்துட்டு 1, 2 தான் டிஃபரெண்டா இருக்கும். வீடியோக்கும், ஆடியோக்கும். சோ வீடியோ டேக்குக்குள்ள சோர்ஸ்ன்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். அந்த சோர்ஸ் டேக்ல தான் நம்ம என்ன வீடியோ ஆட் பண்ண போறோமோ, அதோட கிளிப்போட ம் பாத்த காப்பி பண்ணாலும் சரி, இல்லன்னா நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அதோட நேம குடுத்தாலும் சரி, சோர்ஸ்குள்ள தான் நம்ம குடுக்கணும். சோர்ஸ்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள குடுக்கணும். ஓகேவா? சோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்டின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ நம்ம இப்ப பேசிக்கா ஒரு வீடியோவை எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கணும். இப்ப இங்க என்ன இன்சர்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு வீடியோ டேக் அந்த வீடியோக்குள்ள ஒரு சோர்ஸ். ஓகே. அந்த சோர்ஸ்ல
நீங்க என்னலாம் மென்ஷன் பண்ணணும்? இங்க நீங்க டைப்ல மென்ஷன் பண்ணீங்க தானே! இமேஜ் அது என்ன டைப்ல ஐகானா இருக்க போகுது. அதே மாதிரி இங்க டைப்ல வீடியோ வழக்கமா நம்ம வீடியோ வந்து MP4 வீடியோ தான் ஏத்துவோம். ஸோ MP4 வீடியோ டைப்ல இருக்குன்னா MP4 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எஸ்ஆர்சிக்குள்ள நம்மளோட வீடியோவோட லிங்க்கோ இல்லன்னா பாத்தையோ நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு விட்த், ஹைட், கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள சோர்ஸ்க்குள்ள தான் நம்ம எஸ்ஆர்சிக்குள்ள தான் நம்மளோட வீடியோவோட லிங்க் வீடியோவோட நேம் அத குடுத்துறணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு வீடியோ வேணும்ல. ஸோ நீங்க இந்த மாரி சாம்பிள் வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்டின்னா, போயிட்டு பிக்சல்ஸ்குள்ள போயிடுங்க. பிக்சல்ஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகேவா? அந்த வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிடலாம். நம்ம என்ன வீடியோ டவுன்லோட் பண்றது? அதாவது நேச்சர் வீடியோ எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப நான் இங்க வந்துட்டு என்னோட வீடியோ டேக்க பாடிக்குள்ள தான் குடுக்கணும். சோ நான் இங்க வந்துட்டு வீடியோ டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? சோர்ஸ். சோர்ஸ்க்குள்ள எஸ்ஆர்சின்னு ஒரு ஆட்ரிபியூட். அந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டுக்குள்ள தான் நம்ம வீடியோவோட லிங்க நம்ம குடுக்கணும். சோ nature.mp4 வீடியோ லிங்க். ஓகே. நீங்க எப்போதுமே என்ன பண்றீங்க அப்டின்னா, டைரக்ட்டா உங்களோட அட்ரஸ் இத காப்பி பண்ணி போடுறத விட இமேஜ டவுன்லோட் பண்ணி, நம்ம எந்த பேஜ்ல நம்மளோட கோட ரன் பண்ணிட்டு இருக்கோமோ, அதே ஃபைல்லயே நீங்க சேவ் பண்ணி பண்றப்போ, இன்கேஸ் உங்களுக்கு இந்த அட்ரஸ் காப்பி பண்ணி போடும்போது, சில டைம் வந்துட்டு லிங்க் ஒழுங்கா லோட் ஆகல அப்டின்னா, நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகாது. அதனால தான் நான் இத எப்போதுமே டவுன்லோட் பண்ணி, நான் எந்த ஃபைல்ல ரன் பண்றேனோ, அதுல சேவ் பண்ணி பண்ணுவேன். ஸோ இந்த ஹேபிட் தான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணும்போது பண்ணுவோம். அதனால அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டுக்குள்ள நம்ம குடுத்தாச்சா? அடுத்து என்ன குடுக்கணும்? அதுல டைப்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். சோ நம்ம டைப்புக்குள்ள என்ன மென்ஷன் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வீடியோ என்ன டைப். சோ நம்ம என்ன பண்றோம்? வீடியோ வைக்கிறோம். ம். அது என்னவா இருக்க போகுது? MP4 தான் இருக்க போகுது. சோ அத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு, இங்க தான் இங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள 2, 3 ஆட்ரிபியூட்ஸ் குடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன குடுத்துக்கிறேன்னா, கண்ட்ரோல்ஸ். இந்த கண்ட்ரோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது குடுக்கலன்னா உங்களுக்கு வீடியோ வந்து டிஸ்ப்ளே ஆகாது. ஓகே. நான் இப்போ போயிட்டு, இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் வந்துட்டு இதோட சைஸ மட்டும் விட்த்தையும், ஹைட்டையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். வந்துட்டு 500 5 to 500 பிக்சல். ஓகே. ஓகே. சோ இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இந்த கண்ட்ரோல்ஸ் குடுத்தா என்ன வரும்னா, இப்ப உங்களுக்கு வீடியோல வந்துட்டு இந்த டிஸ்ப்ளே ஆகுதா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வித்தின் இந்த டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ இதுல நீங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
சோ இதுல நீங்க சவுண்ட மியூட் பண்றது, அன்மியூட் பண்றது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இதுக்கு தான் கண்ட்ரோல்ஸ் குடுக்குறோம். ஓகே. கண்ட்ரோல்ஸ் குடுக்காம நான் இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கண்ட்ரோல்ஸே குடுக்காம ஜஸ்ட் வீடியோ இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஏதோ இமேஜ் நீங்க டிஸ்ப்ளே பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பா என்ன குடுக்கணும்? கண்ட்ரோல்ஸ் குடுக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இதுல இன்னும் 2, 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ வீடியோ டேக்ல நம்ம பேசிக்கா இப்போதைக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டைப் யூஸ் பண்ணோம். எஸ்ஆர்சி யூஸ் பண்ணோம். இது எல்லாமே யூஸ் பண்ணோமா? இன்னும் என்னென்ன டைப்லாம் இருக்கு அப்படின்னா, போஸ்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்ன போஸ்டர்? போஸ்டர்னா என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகல அப்படின்னா, என்ன இமேஜ் இங்க டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு. இப்ப நான் கண்ட்ரோல்ஸ கட் பண்ணப்போ, எனக்கு ஒரு இமேஜ் மாதிரி தானே இது டிஸ்ப்ளே ஆச்சு. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகாத டைம்ல என்ன இமேஜ் டிஸ்ப்ளே ஆகணுமோ, எனக்கு இந்த மாரி இமேஜ் இல்ல எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம். வேற ஒரு இமேஜ் தான் வீடியோ ப்ளே ஆகலன்னா எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அப்படிங்கும்போது, அத நீங்க என்ன பண்ணணும், போஸ்டர் அப்படின்னு ஆட்ரிபியூட் குடுத்து, அந்த போஸ்டர் ஆட்ரிபியூட்குள்ள குடுக்கணும். இன்னும் என்னலாம் இருக்கு அப்படின்னா, ஆட்டோ பிளேன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. சோ ஆட்டோ பிளே என்ன பண்ணும்னா, இப்ப நான் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்ப நான் வந்து எனக்கு ரன் பண்ண உடனே அது வந்துட்டு இப்படிதான் இருக்கும். சோ பாஸ் பட்டன வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெஸ்யூம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகுது, அது வந்து வீடியோ வந்துட்டு ரன் ஆகுது. சோ இதுவே நீங்க ஆட்டோ ப்ளே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட வெப்சைட் லோட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆட்டோ ப்ளேன்னு குடுப்போம். சோ அடுத்து என்னது அப்டின்னா லூப். லூப்ன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப எனக்கு இந்த வீடியோவ ஃபுல்லா ரன் பண்ண அப்டின்னா, இதோட டியூரேஷன் வந்து 33 செகண்ட்ஸ் இருக்கு. சோ 33 செகண்ட்ஸ் நடந்துட்டு ஆ ஆகிட்டு அப்டின்னா, அந்த வீடியோ வந்து திருப்பியும் ஸ்டாப் ஆயிடும். இதே நான் லூப் குடுத்தேன்னா என்ன ஆகும்? 33 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி லூப் ரிப்பீட்டடா நமக்கு வீடியோ ப்ளே ஆயிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? லூப் குடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அட்ரிபியூட் இருக்கு அப்டின்னா, மியூட்டட். சோ மியூட்டட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சவுண்ட் வந்து நீங்க இங்க போய் மியூட் பண்றதுக்கு அது ஆல்ரெடி மியூட்டடாவே இருக்கும். அதான் மியூட்டட். வேற என்னது? எஸ்ஆர்சி நமக்கு தெரியும். அதுல தான் நம்மளோட வீடியோவோட யுஆர்எல், நம்மளோட வீடியோவோட ஃபைலோட நேம் எதனாலும் நம்ம குடுப்போம். நம்ம இப்போ இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சோ நான் இப்ப என்னது கண்ட்ரோல்ஸ் மட்டும் தானே குடுத்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு என்ன பண்றேன், நான் போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு ரெஸ்யூம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நான் இப்ப இந்த ஆட்டோ ப்ளேன்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் ரெஸ்யூம் பண்றதுக்கு முன்னாடி அதுவே ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. திருப்பி அதுவே ரன் ஆயிட்டு. அத வந்து திருப்பி ரன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆட்டோ ப்ளேக்கு அப்புறம் லூப்ன்னு குடுக்கணும். சோ லூப்ன்னு குடுத்தோம்னா, எனக்கு திருப்பி ரன் ஆயிட்டு இருக்கும். சோ இதுக்கு தான் இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஒவ்வொரு ஈச் ஆட்ரிபியூட்ஸ்க்கும் இந்த டெஃபினிஷன் தான். இதே மியூட்டட் குடுத்து பார்க்கலாமா? சோ இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, அன்மியூட்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ அன்மியூட்ல தான் இருக்கு. சோ வீடியோல சவுண்ட் இருக்கும். உங்களுக்கு சவுண்ட் அங்க கேட்காது. சவுண்ட் இருக்கும். நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, இத நான் மியூட்டட் அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு எப்படி இருக்கும்? வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கும். பட் என்னது அன்மியூட்ல இருக்கும். ஓகே. நான் போயிட்டு ரெஸ்யூம் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆகுது. நான் இப்ப திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்கிறேன். இப்ப அது ஆட்டோமேட்டிக்காவே அன்மியூட்ல தான் இருக்கும். இதுக்கு தான் மியூட்டட் குடுக்குறோம். அண்ட் போஸ்டர் இட்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். இல்லன்னா வேண்டாம். அத நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். சோ போஸ்டர் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. சோ தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, சோ இதுவரைக்கும் புரிஞ்சது தானே? ஆட்டோ ப்ளே எல்லாம் புரிஞ்சது தானே? ஓகே தானே? ஆடியோ போட்டுமா? எனி டவுட்ஸ்? இதுவரைக்கும் ஃபேவிகான் வீடியோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ நான் கண்டினியூ பண்றேன். டவுட்ஸ் இருந்தா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே. ஆட்ரிபியூட்ஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்தா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க.
சோ நம்ம பார்த்ததுதான் அங்க பார்த்ததுதான் இங்க பார்த்திருக்கோம். இதே மாதிரி நமக்கு ஏதாவது ஆடியோ வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அத இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம வந்துட்டு அத நம்மளோட வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அதே ஆடியோ டேக் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு சோர்ஸ்க்குள்ள டிஸ்ப்ளே பண்ணணும். சோ இதுலயும் கண்டிப்பா கண்ட்ரோல்ஸ் குடுக்கணும். கண்ட்ரோல்ஸ் குடுக்கலன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சோ அங்க MP4 இருக்கும். இங்க வந்து MP3 இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, ஆடியோ டேக்க இன்சர்ட் பண்ணலாம். சோ நான் வீடியோக்கு அடுத்து இங்க நான் வந்துட்டு ஆடியோ வச்சிருக்கேன். சோ ஆடியோக்கு ஆடியோ டேக்க யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஆடியோக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? சோர்ஸ். சோர்ஸ்க்குள்ள தான் நம்ம வந்துட்டு நம்மளோட ஆடியோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வைக்க போறோம். சோ அதுக்கும் பிக்சல்ஸ் பிக்சல்ஸ் வெப்சைட்குள்ள போங்க. இல்ல சாம்பிளா உங்களுக்கு ஏதாவது ஆடியோ அது மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிக்சல்ஸ் வெப்சைட் வந்து பெஸ்ட் வெப்சைட். ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட சோர்ஸ்குள்ள போயிட்டு சார்சிக்குள்ள ஆடியோ MP3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டைப்புக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா MP3 தானே. ஸோ MP3 கொடுத்துக்கிறேன். உங்களோட ஆடியோ என்ன டைப்போ அந்த டைப்பை நீங்க கொடுத்துக்கணும். ஓகே. ஸோ தென் வந்துட்டு நம்ம இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ். ஸோ இப்போ போயிட்டு உங்களோட வெப்சைட்ல செக் பண்ணும்போது இங்க நமக்கு ரன் ஆயிருக்கும் ஆடியோ. பட் நீங்க இங்க நோட் பண்ணீங்கன்னா ஆடியோ ஓட ஆரம்பிச்ச உடனே இங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த இது ஸோ இதுக்குதான் நமக்கு வந்துட்டு ஆடியோ வந்து யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு இப்போ நான் இங்க வந்துட்டு இதே மாதிரிதான். இப்ப நான் கண்ட்ரோல்ஸ் வச்சிருக்கேன்னா அங்க ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஆடியோஸ்க்கும் 1, 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் அப்படின்னா ஆட்டோ பிளே, அடுத்து ஆட்டோ பிளே மியூட்டட், இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. சோ நான் இப்ப ஆட்டோ பிளேன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? இப்ப நான் இங்க வந்து நான் தான் இதே நான் இங்க போயிட்டு ஆட்டோ பிளேன்னு கொடுத்துட்டேன்னா ஓகே. இப்ப நான் இங்க போயிட்டு மியூட்டட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு என்ன இல்ல சோ எனக்கு இப்போ மியூட் ஆயிடுச்சு. சோ இதுதான் வந்துட்டு ஆடியோ டேக் அண்ட் தென் வீடியோ டேக். சோ என்னெல்லாம் பார்த்திருக்கோங்கிறத ஒரு சைடுல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐகான்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றது, அதுக்கு லிங்க்குள்ள நீங்க ரிலேஷன்ஷிப் ஐகான் அப்படின்னு கொடுத்துக்கணும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் டைப்ல என்ன என்ன கொடுக்க போறீங்க, இமேஜா கொடுக்க போறீங்க. அண்ட் தென் அது என்ன டைப்ல இருக்க போகுதுன்னா ஐகான் டைப்ல இருக்க போகுது. ஹெச்டிஎஃப்ல உங்களோட ஐகானோட URL இல்லைன்னா அதோட ஃபைலோட நேமோ நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ டேக், ஆடியோ டேக். வீடியோ டேக்லயும் ஆடியோ டேக்லயும் 2 டேக் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வீடியோ, இன்னொன்னு சோர்ஸ். அதுல யூஸ் பண்ற ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னன்னா SRC அண்ட் தென் கண்ட்ரோல்ஸ், ஆட்டோ பிளே, லூப், மியூட்டட் இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதுல நீங்க ஆடியோ டேக்லயே லூப் யூஸ் பண்ணலாம்.
பட் நம்ம ஆடியோல திருப்பி திருப்பி லூப் வர்ற மாதிரி யூஸ் பண்ணாலும் இப்ப அத நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா, ஒரு ஆடியோ கம்ப்ளீட் ஆகி முடிக்க ரொம்ப டைம் எடுக்கும். பட் நான் இங்க லூப் யூஸ் பண்ணதுனால தான் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமும் அது திருப்பி திருப்பி அகைன் அண்ட் அகைன் நமக்கு என்னது லூப் மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு. இதுதான் பேசிக்கான அட்ரிபியூட்ஸ். 2த்துக்குள்ள அட்ரிபியூட்ஸ். ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு பட்டன் பார்க்க போறோம். ஸோ நம்ம பட்டன வந்துட்டு நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட்டன மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு ஃபார்ம சப்மிட் பண்றதுக்கு, ஆர் ஒரு நேவிகேஷனுக்கு கூட நம்ம என்ன செய்வோம்? பட்டன யூஸ் பண்ணுவோம். லைக் ஒரு பட்டன கிளிக் பண்ணா, அது வேற ஒரு வெப்சைட்டுக்கு போற மாதிரி கூட நம்ம செட் பண்றதுக்கு பட்டன யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பட்டன் வந்துட்டு எப்படி இருக்கணும்? கிளிக்கபிள் பட்டனா இருக்கும். ஸோ இதுல என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு பட்டன் எலமெண்ட் தான். டைப் கூட நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். பட்டன் டேகுக்குள்ள குடுத்துட்டு அது கிளாஸ் நேம் குடுத்து தான் எப்போதுமே பண்ணுவோம். ஸோ நீங்க வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பட்டன மட்டும் நீங்க குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுல உள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்கணுமோ அத நீங்க உள்ள குடுத்துக்கலாம். இந்த பட்டன நீங்க 2 டைப்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கடுத்து ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, பட்டன இன்னொரு டைப்ல எப்படி டிஃபைன் பண்றதுங்கிறத நான் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்றேன். நான் இதுக்கு அடுத்து ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்றேன். சொல்றேன். ஓகே. வெயிட் a minute. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சாரி. லெட்ஸ் கன்டின்யூ. ஓகே. பட்டன் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. சோ நம்ம இப்போ ஒரு பட்டன எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்துடுறேன். குடுத்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஏன் பட்டனுக்குள்ள இப்ப நான் இத வந்துட்டு சப்மிட் அப்படின்னு பிரிண்ட் பண்றேன்னு சொல்றேன். இப்ப நான் வந்துட்டு அவுட்புட்ல வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கிறேன். சோ இதான் பட்டன். ஓகே. உங்களுக்கு பட்டன் மாதிரி ஒண்ணு டிஸ்ப்ளே ஆகுதா? சோ இந்த மாரி உங்களுக்கு பட்டன் டிஸ்ப்ளே ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க அந்த பட்டன்ல கலர் சேஞ்ச் பண்றது, அது எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு பட்டன். இதுல என்ன அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன் அப்படின்னு குடுப்பாங்க. இது இட்ஸ் நாட் கம்பல்சரி நம்ம குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. நீங்க பட்டன் டேக் வச்சு கிரியேட் பண்றீங்கனாலே அது பட்டன் டைப்ங்கிறத கன்சிடர் பண்ணிக்கும். பட் இந்த அட்ரிபியூட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதனால. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இந்த பட்டன்ல நீங்க வந்து இது நார்மலான பட்டன். இல்லன்னா சப்மிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட்டன் டைப் பட்டன் இல்லன்னா சப்மிட். இந்த சப்மிட்ட நம்ம வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, இன்கேஸ் ஒரு ஃபார்ம்ல நீங்க ஒரு பட்டன் வைக்கிறீங்க. அப்ப நீங்க சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க இந்த சப்மிட்ட யூஸ் பண்ணுவீங்க. இல்ல ஒரு ரீசெட் பட்டன் வைக்கிறீங்க அப்படின்னா, ரீசெட் பட்டன் வைக்க போறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து டைப் இஸ் ஈக்குவல் டூ ரீசெட் அப்படின்னு குடுப்பீங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம ஏதாவது ஃபங்ஷன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க நீங்க டைப் வந்துட்டு என்ன குடுத்துருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் அங்க ஃபங்ஷன் பண்ணும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இப்ப நான் இங்க வந்து சப்மிட் பட்டன் அப்படின்னு குடுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த ஃபார்ம் இந்த பட்டன் வந்து சப்மிட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாரி இங்க நான் என்ன குடுத்துக்கலாம், ரீசெட் பட்டனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டன நீங்க ரீசெட் பட்டன் மாரி யூஸ் பண்ண போறீங்கன்னா, இங்க நீங்க வந்து டைப் வந்து ரீசெட் அப்படின்னு குடுக்கணும். ஓகே.
சோ இதான் பேசிக்கா ஒரு பட்டன் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். இதுல நீங்க கலரு இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பட்டன்க்கு அடுத்து ஃபார்ம்ஸ். இது வரைக்கும் கிளியர் தானே? கிளியர் இல்லன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்ம். ஃபார்ம்னா என்ன? ஃபார்ம்னா என்ன? யாராவது சொல்லலாமா? தெரியுமா உங்களுக்கு ஃபார்ம்? நார்மலா கேட்கிறேன். ஃபார்ம்னா என்ன? கூகுள் சர்ச் பண்ணிருப்பீங்க. நார்மலா நீங்க வந்து கூகுள் ஃபார்ம் எல்லாருமே ஃபில் பண்ணியிருப்பீங்க. அப்படிதானே? சோ அதுல எப்படி இருக்கும்? நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கீழ இன்புட் என்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டேஷ் மாரி குடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் வேற ஏதாவது வெப்சைட் வேற ஏதாவது இதுல என்டர் பண்றீங்கன்னா, இப்ப இமெயில், பாஸ்வேர்ட் நான் இப்ப லாகின் பண்றேன் அப்படின்னா, இப்ப இமெயில் குடுத்துட்டு அதுக்கு கீழ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி குடுப்பாங்க. அந்த பாக்ஸ்ல தான் நம்ம இமெயில் என்டர் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த எத வச்சு கிரியேட் பண்ணுவாங்கன்னா, HTML ல கண்டிப்பா நீங்க ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்ப நீங்க ஒரு சில வெப்சைட்ல வந்துட்டு ஃபீட்பேக் ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அப்படிதானே? வெப்சைட்டோட லாஸ்ட் வந்துட்டு டெல் மீ அபௌட் அவர் கம்பெனி. இப்போ ஒரு கம்பெனி வெப்சைட்டுக்குள்ள நீங்க இது பண்றீங்க. அந்த கம்பெனியோட ரிவ்யூ எழுதுறதுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஃபார்ம்ல நீங்க நேமு, இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு உங்களோட மெசேஜ் ஏதாவது நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். குட் ஆர் பேட் சொல்லிட்டு ரிவ்யூவ நீங்க என்டர் பண்ணி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப வெப்சைட்ல எல்லா வெப்சைட்லயுமே கண்டிப்பா இந்த ஃபார்ம் தேவைப்படுது. இதை நீங்க ஒரு யூசர் நேம், இமெயிலா குடுத்து நீங்க லாகின் பண்ண போறீங்க அப்படின்னாலும், அப்போ அங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு விஷயம் தான் டிஸ்ப்ளே ஆகும். இமெயில், பாஸ்வேர்ட்ன்னு கேட்கறதுக்கு. சோ உங்களுக்கு ஃபார்ம் எல்லா இடத்துலயுமே தேவைப்படுது. அப்ப நீங்க அத HTML ல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, நீங்க ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. நம்மளோட இதுல குடுக்கல ஃபார்ம் பத்தி. ஆ பிடிஎஃப், பிபிடில. பட் இருந்தாலும் நான் இது டீச் பண்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே. சோ இதுல நீங்க வந்து ஃபார்ம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன குடுக்கணும் அப்படின்னா, இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு டேக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டேக் என்ன பார்ப்போம்னா, லேபிள் டேக். இந்த லேபிள் டேக்ல தான் நம்ம என்ன குடுப்போம்னா, இப்ப நீங்க ஒரு கூகுள் ஃபார்ம் என்டர் பண்றீங்க அப்படின்னா, அதுல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ அப்ப அந்த நேம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணா, அத நீங்க எதுக்குள்ள குடுக்கணும்? லேபிளுக்குள்ள குடுக்கணும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஒரு இன்புட் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்த டிஸ்ப்ளே பண்ணும். நான் இத வந்து பிரேக் டேக் குடுத்துக்கிறேன். இல்லன்னா பிரேக் டேக் இல்லாம கூட நீங்க குடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இப்படியே டிஸ்ப்ளே பண்றேன். சோ இதோட டைப்ப நீங்க மென்ஷன் பண்ணணும். என்ன டைப்பு அப்டின்னா, நான் டெக்ஸ்ட். இன்புட் டேக்னா என்னன்னா, உங்க நேம்க்கு கீழ உங்க நேம் என்டர் பண்றதுக்கு ஒரு பாக்ஸோ ஆர் ஒரு டேஷ் மாதிரி உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. சோ அந்த பாக்ஸ்க்குள்ள தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட நேம என்டர் பண்ணுவீங்க. அப்போ அது என்ன டைப்ல என்டர் பண்ணுவீங்க? நேம பொதுவா எல்லாருமே டெக்ஸ்ட்ல தானே என்டர் பண்ணுவோம். சோ அதனால நான் அதோட டைப் வந்து டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருக்கேன். இதுல நீங்க என்ன பண்ணலாம்? நம்பர் அப்படின்னு குடுக்கலாம். ஓகே. இமெயில் எதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். சோ அடுத்து தென் நீங்க வந்துட்டு, நான் இங்க வந்துட்டு ஒரு ஐடி நேம் குடுத்துருக்கேன். ஐடி நேம் அதெல்லாம் நீங்க ஓகே. அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வச்சுக்கோங்க. சோ நான் இப்போ இங்க வந்துட்டு இப்ப ரன் பண்ணி பாக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? நேம் அண்ட் தென் இதுல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏதாவது என்டர் பண்றதா இருந்தா, உங்க நேம் என்டர் பண்றதா இருந்தா வரும். இதே மாரி நம்ம 2 ஃபார்ம் ஒரு 2 எலிமெண்ட் வச்சுட்டு, கீழ சப்மிட் பட்டன் வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம நார்மலா பட்டன் வச்சு கிரியேட் பண்ணிருக்கோம்ல. இன்புட் வச்சு எப்படி கிரியேட் பண்றது நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அடுத்து நான் இன்னொரு ஒரு லேபிள் வச்சுட்டு, அதுல நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா, ஏஜ். நெக்ஸ்ட் இன்புட் டேக். இன்புட் டேக்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் வந்துட்டு நம்பர் டைப்ல. ஏன்னா ஏஜ் நம்ம வந்து நம்பர்ல தானே என்டர் பண்ணுவோம். சோ நான் நம்பர்ல குடுத்துக்கிறேன். சோ நீங்க நம்பர்ல குடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா, இந்த மாதிரி இங்க இன்கிரீஸ் பண்ற மாதிரி, டிக்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ இதான் நேம், ஏஜ். இத நீங்க ஃபார்மட் பண்றதுக்கு சிஎஸ்எஸ் வேணும் உங்களுக்கு. சோ இப்போ நேம், ஏஜ் என்டர் பண்ணிட்டோம் அப்டின்னா, இத நான் சப்மிட் பண்ணணும் அப்டிதானே? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு கீழ ஒரு பட்டன் வேணும். சோ நீங்க அந்த பட்டன பட்டன் டைப்லயே வைக்கலாம். இல்லன்னாட்டி நம்ம எப்படி எப்போதுமே ஃபார்ம்ல நீங்க வந்து பட்டன இன்சர்ட் பண்றீங்கன்னா, இன்புட்ல தான் நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க. எப்படின்னா, நீங்க இன்புட்ன்னு குடுத்துட்டு, டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா,
இதுல உங்களோட சோ இந்த மாதிரியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இதுவும் பட்டன் தான், இதுவும் பட்டன் தான். பட் நீங்க ஃபார்ம்ல ஒரு பட்டன கிரியேட் பண்றீங்கன்னா, பட்டன் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாம, எது யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, இன்புட்லயே கிரியேட் பண்ணுவீங்க. இன்புட்ல ஏன் நம்ம இத இன்புட்ன்னு குடுக்குறோம்? எதுக்கு இந்த டேகுக்கு பேரு இன்புட் தெரியுமா? ஏன்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்ட வாங்குறோம். ஓகே. சோ அதனாலதான் இதுக்கு பேர் என்னது இன்புட். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஆஃப்டர் தட் இன்னும் 2, 3 டேக்ஸ் இருக்கு. அதையும் பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்ஷன் அண்ட் தென் மெத்தட் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஆக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம நீங்க ஒரு வெப்சைட்ல போயிட்டு சப்மிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த சப்மிட் பண்ணும்போது, அது எந்த இடத்துல அந்த ஃபார்ம் போய் சேவ் ஆகணுமோ, அத நம்ம ஆக்ஷன்ல குடுப்போம். இப்ப என்னோட மெயில் ஐடிக்கு நான் அவங்க என்னோட வெப்சைட்ல யார் யார் வந்து ஃபீட்பேக் வந்து குடுக்குறாங்களோ, அதெல்லாம் என்னோட மெயில் ஐடிக்கு டைரக்ட்டா வந்து சப்மிட் ஆகணும் அப்டின்னா, நான் இங்க என்ன குடுப்பேன்? ஆக்ஷன்ல போயிட்டு, இங்க போயிட்டு என்னோட மெயில் ஐடிய குடுப்பேன். சோ என்னோட மெயில் ஐடி குடுத்தேன்னா, யார் எந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணாலும் அது என் மெயில் ஐடில வந்து சேவ் ஆகும். இதே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாபேஸ் இத குடுப்பாங்க. அப்படின்னா அது என்ன பண்ணும்? டேட்டாபேஸ்ல போய் சேவ் ஆகிரும். சோ ஆக்ஷனுக்குள்ள எந்த இடத்துல எனக்கு சேவ் ஆகணுமோ, அதோட ஆ லிங்க் எதனாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. சோ இதுல நம்ம இப்போதைக்கு ஒண்ணும் குடுக்க முடியாது. சோ நான் ஜஸ்ட் இங்க வந்துட்டு சப்மிட் சும்மா அப்படி குடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன மெத்தட்ல அது வந்துட்டு போய் சேவ் ஆகணும். அதுல 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு போஸ்ட் இங்க குடுத்துருக்காங்களா போஸ்ட், கெட். சோ இந்த போஸ்ட் மெத்தட்னா என்ன? கெட் மெத்தட்னா என்ன அப்படின்னா, கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபார்ம சப்மிட் பண்ணீங்கன்னா, அதோட எல்லாமே உங்களோட அந்த லிங்க்லயே இருக்குல்ல, உங்களோட அந்த மேல உள்ள லிங்க்லயே உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன என்டர் பண்ணியிருக்காங்க, எத வச்சு சப்மிட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உங்களோட லிங்க்லயே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? தட் மீன்ஸ் இன் பிட்வீன்ல உள்ளவங்க பார்க்கலாம். இப்ப நான் இங்க சப்மிட் பண்றேன், வெப்சைட்ல சப்மிட் பண்றேன். ஆ ஆக்ஷன்ல போயிட்டு நான் எந்த இடத்துல குடுத்துருக்கேன், என்ன மெயில் ஐடி குடுத்துருக்கனோ, அங்க போய் என்னோட ஃபார்ம் சப்மிட் ஆகும். சோ நீங்க இதே கெட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா, இன் பிட்வீன்ல யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களாலே என்ன பண்ண முடியும், நீங்க என்ன மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனா, இதே நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சென்ட் பண்றோம் அப்படின்னா, அது யாருக்கு போய் என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேவா? டைரக்ட்டா உங்களோட மெசேஜ அப்படியே சென்ட் பண்ணாம, என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். போஸ்ட் மெத்தட் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி செட் பண்ணும்பொழுது, இன் கேஸ் யாராவது ஹேக் பண்றாங்க, யாராவது ஆ இன் பிட்வீன் மிடிலா யாராவது ஆக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ண போது நம்மளோட என்ன மெசேஜ் அனுப்புறோம்ங்கிறத அவங்களால பார்க்க முடியாது. சோ அப்படின்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். இங்க அனுப்புறவங்களுக்கு தெரியும். அப்புறம் அங்க போய் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் ரிசீவ் பண்ற பெர்சனுக்கு தெரியும். அவ்வளவுதான். சோ போஸ்ட் மெத்தட் இது பண்ணா என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணும். கெட் மெத்தட் அப்படியே சென்ட் பண்ணும். சோ அதான் கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட். சோ நான் இங்க சப்மிட் அப்படின்னு குடுத்தேன்னா சப்மிட் ஆயிரும். ஓகே. அது இப்போதைக்கு சப்மிட் பண்ண முடியாது. சோ நம்ம இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நம்ம சப்மிட் குடுத்தோம்னா, நமக்கு வந்து என்ன ஆகும்? சப்மிட் ஆகும். இதுல நான் என்ன பண்றேன்னா, டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன் குடுக்காம சப்மிட்ன்னு குடுக்குறேன். ஓகே. நம்ம சப்மிட் பண்ண போறோம்னா, நம்ம சப்மிட் தானே குடுக்கணும். சோ அதனால நான் இங்க டைப் வந்து சப்மிட் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ நாம வந்துட்டு என்னன்னா, எந்த இடத்துல போயிட்டு சப்மிட் ஆகணுமோ, அந்த இடத்துல நம்ம என்ன குடுத்துருக்கோம்? இந்த மாதிரி ஆக்ஷன் வந்துட்டு ஸ்லாஷ் சப்மிட்ன்னு குடுத்துருக்கோம். சோ அதனால தான் என்ன பண்ண முடியல. அப்படி ஒரு ஃபைலே கிடையாது. அது மாரி ஒரு இமெயிலும் கிடையாது. அதனால தான் அது கேனாட் கெட் சப்மிட்ன்னு வந்துருக்கு. இன் கேஸ் நீங்க வந்துட்டு ஒரு உங்களோட மெயில் ஐடியோ, இல்ல வேற ஏதாவது டேட்டாபேஸ்லயோ நீங்க கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல போயிட்டு சப்மிட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுலயே நீங்க கெட் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம்.
கெட் மெத்தட்ல நார்மலா எல்லாருமே தெரியிற மாதிரி என்ன மெசேஜோ அது அப்படியே தெரியிற மாதிரியவே இருக்கும். எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்கும். இல்லன்னா என்கிரிப்ட் பண்ணி போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம்னா, மெசேஜ என்கிரிப்ட் பண்ணி ரிசீவ் பண்ற பெர்சனுக்கு மட்டும் டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். சோ அதான் போஸ்ட் அண்ட் கெட் மெத்தட். தென் நெக்ஸ்ட் என்னதெல்லாம் இருக்குன்னா, இதுல இன்புட்லயே ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் இது எல்லாமே இருக்கு. இன்னொன்னு என்னன்னா டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா என்னன்னா, ம், இந்த இடத்துல நான் இன்புட் டேக் வச்சிருக்கேனா, சோ இன்புட் டேக்ல என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, என்னோட சைஸ இன்கிரீஸ் பண்ண முடியாது. இதே நம்ம இப்போ ஒரு மெசேஜ், ஒரு ஃபீட்பேக் வாங்குறோம் அப்படிங்கும்போது, சில பேர் கொஞ்சம் டெக்ஸ்ட்ட பெருசா என்டர் பண்ணுவாங்க. சில பேர் சின்னதா என்டர் பண்ணுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி என்னோட இன்புட் டேக் வந்து பெருசாகணும், சின்னதாகணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள குடுக்கணும். சோ டெக்ஸ்ட் ஏரியானா, மெசேஜ் என்டர் பண்றதுக்காண்டி நம்ம கிரியேட் பண்ற ஒரு டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. சோ இதுல வந்துட்டு நம்ம எத்தன ரோஸ் இருக்கணும், அது எல்லாத்தையுமே குடுத்துக்கலாம். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்மளால என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகே. இதுல போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஐடி நேம் அந்த மாரி ஏதாவது குடுத்துக்கலாம். இல்லன்னா, நம்ம அந்த டெக்ஸ்ட் ஏரியா மினிமமா எவ்வளோ சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். 4 ரோஸ் அண்ட் தென் கால்ஸ் வந்து 230. ஓகே. இப்போ இந்த மாதிரி குடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து பெருசாயிக்கும், சின்னதாயிக்கும். ஓகே. சோ டிஃபால்ட்டா ஒரு சைஸ்ல இருக்கணும்னு குடுத்துருப்பேன்ல. அதுல வந்துட்டு ஒரு 4 ரோஸ் அண்ட் தென் ஒரு 30 காலம்ஸ் வர்ற மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்கேன். ஓகே. பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த மாரி சப்மிட் பண்ணிக்கலாம். இதுதான் டெக்ஸ்ட் ஏரியா. ஆஃப்டர் தட் இன்னொரு டேக் இருக்கு. 2, 3 டேக் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேக் என்னது அப்படின்னா, சில டைம் நமக்கு என்னன்னா, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி டிராப் டவுன் மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணணும். சோ செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் செலக்ட்ன்னு குடுத்துட்டு, அதுல இந்த செலக்ட் கமாண்ட்னா என்னன்னா, இப்ப சிலது வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் பிரிஃபரன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன இருக்குன்னா, வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இந்த மாரி கீழ கிளிக் பண்ற மாரி இருக்கும். நீங்க அதுல செலக்ட் பண்ணுவீங்க. வெஜ், நான்வெஜ் அந்த மாதிரி உங்களோட ஃபார்ம்ல நீங்க குடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, அத நீங்க செலக்ட் கமாண்டுக்குள்ள குடுக்கணும். சோ செலக்ட் கமாண்ட்ல நீங்க என்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு, அதுல நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அத நீங்க குடுக்கணும். நான் இங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸ் என்னலாம் வச்சுக்குவேன் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, வேல்யூல வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் வேல்யூல வந்துட்டு ஃபினிஷ். ஓகே. 2 ஆப்ஷன் என்டர் பண்ணியிருக்கேன். 2த்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செலக்ட் கமாண்ட்குள்ள குடுத்துருக்கேன். இங்க ஒரு பி மெத்தட். ஓ இதுக்கு ஒரு நேம் குடுக்கணும்ல. இதுல நேம்ல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, இங்க நேம் வந்து நான் ஃபுட்ன்னு குடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன்ல வந்துட்டு வேல்யூ வந்துட்டு எம்ப்டியா குடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
வெயிட் ஆப்ஷன்ஸ்குள்ள நான் வேல்யூவே கொடுக்கல. அப்ப எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இதை செலக்ட் பண்ற மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, சோ இதுல நீங்க இந்த செலக்டுக்கு பதிலா வெஜ்ஜுன்னு சேஞ்ச் ஆயிரும், நான்வெஜ்னா நான்வெஜ் அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். இப்ப நான் இதுல வந்துட்டு ஃபுட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு அங்க போயிட்டு வெஜ்ஜுன்னு கொடுத்தேன்னா வெஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சோ இதுதான் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செலக்ட், ஐ மீன் ஆமா செலக்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் வச்சு இந்த மாதிரி செலக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் நம்ம ஃபார்ம்ல பார்த்திருப்போம் அப்படிதானே, நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், கோர்சஸ் ஏதாவது செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அத இந்த மாதிரி செலக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னலாம்னா ரேடியோ பட்டனும் செக் பாக்ஸும். சரியா, ரேடியோ பட்டன் அதாவது இதுல நிறைய இருக்கு. மேக்சிமம் கவர் பண்ண முடிஞ்சதை நம்ம கவர் பண்ணலாம். ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸுக்கும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இன்புட் டேக் தான். இதுக்கு கீழே யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸுக்கும் என்னன்னா இன்புட் டேக்ல சரி, இன்புட் டேக்ல நம்ம இங்க என்ன கொடுக்கணும், டைப் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் நீங்க என்ன டேக்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா இன்புட் டேக். இன் கேஸ் இந்த செலக்ட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ற மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா செலக்ட் அண்ட் ஆப்ஷன் டேக், லேபிள் டேக், டெக்ஸ்ட் ஏரியா. இதுதான் நம்ம வந்துட்டு ஃபார்ம்ல மெயினா யூஸ் பண்ணுவோம். இது இன்புட் டேக்லயே உங்களுக்கு பட்டன் வேணும்னா பட்டன் அப்படின்னு டைப் கொடுக்கணும். நார்மல் டெக்ஸ்ட் போதுன்னா டெக்ஸ்ட் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதே எனக்கு வந்து ரேடியோ பட்டன் மாதிரி வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு இங்க வந்துட்டு ரேடியோ அப்படின்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு நேம் அண்ட் தென் வேல்யூ 2 இது கொடுக்கணும். நேம்ல இப்ப நான் வந்து பெரும்பாலும் ஜெண்டர் வந்துட்டு ரேடியோ பட்டன்ல தான் கொடுப்பாங்க. ஏன் ரேடியோ பட்டன்ல கொடுப்பாங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஏதாவது ஒண்ணுதான் கிளிக் பண்ண முடியும். ஜெண்டர்ல மேல் ஃபீமேல்ல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம கிளிக் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி கிளிக் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ரேடியோ பட்டன் கொடுப்போம். செக் பாக்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 3 ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்கு கீழே லேபிள்ல மேல்னு வச்சுட்டு இங்க போயிட்டு ஃபார் இஸ் ஈக்குவல் டு மேல். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லேபிள் வச்சுக்கிறேன். சோ இதே மாதிரி எனக்கு இப்ப ஜெண்டர் நான் கிளிக் பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு ஒரு ரேடியோ பட்டன் வேணும்ல. சோ அந்த ரேடியோ பட்டன்ல டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோ அண்ட் தென் நேம் நம்ம என்ன கொடுத்துக்கிறோம், ஜெண்டர். இந்த நேம் வந்துட்டு நீங்க வந்து 2த்துக்குமே காமனா கொடுக்கணும். ஓகேவா, இதுக்கும் ஜெண்டர் கொடுத்துக்கணும், இதுக்கும் ஜெண்டர் கொடுத்துக்கணும். வேல்யூ வந்து நீங்க என்னனாலும் கொடுத்துக்கலாம். சோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு லேபிள் வேணும்ல. சோ நான் ஃபீமேலுக்கு ஒரு லேபிள். ஏன் இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க ஒரு பிரேக் டேக்.
ஏதாவது ஒண்ணுதான் என்னால செலக்ட் பண்ண முடியுது. அப்படிதானே? 2மே எனக்கு செலக்ட் பண்ண முடியல. சோ இதுக்கு பேரு தான் ரேடியோ பட்டன். ஓகே. நீங்க இப்ப மேல், ஃபீமேல் ஏதாவது செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு தான் செலக்ட் பண்ண முடியும். ஏன் என்னால ஒண்ணு தான் செலக்ட் பண்ண முடியும்? ஏன்னா இந்த இன்புட் டேக்குக்கும், இந்த இன்புட் டேக்குக்கும் நான் ஒரே நேம் தான் குடுத்துருக்கேன். 2மே ஜென்டர்ன்னு குடுத்ததுனால, சோ இந்த 2 ரேடியோ பட்டன் 2மே என்னது ரேடியோ பட்டன். சோ இதுல எனக்கு ஏதாவது ஒண்ணு தான் செலக்ட் பண்ண முடியும். ஒண்ணு மேல் செலக்ட் பண்ண முடியும், இல்ல ஃபீமேல் செலக்ட் பண்ண முடியும். இந்த வேல்யூ எதுக்கு குடுக்குறோம் அப்டின்னா, இந்த இன்புட் டேக்லருந்து நமக்கு என்ன வேல்யூ போக போகுது அப்டிங்கிறத இந்த வேல்யூக்குள்ள குடுப்போம். ஓகே. இந்த லேபிள் எதுக்குன்னா, ஜஸ்ட் நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்றது. மேல், ஃபீமேல் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுதுல்ல. சோ அதுக்காண்டி தான் இந்த லேபிள். சோ லேபிள்லேருந்து நம்ம இப்போ ஒரே நேம் குடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒர்க் ஆகும் ரேடியோ பட்டன். ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னா செக் பாக்ஸ். இப்ப நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா செக் பாக்ஸ்ல அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 2, 3 ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணிக்கலாம். சோ அதுக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்புட் டேக் தான் யூஸ் பண்ண போறீங்க. அதுல டைப் மட்டும் என்ன பண்ணிக்க போறோம்? செக் பாக்ஸ் அப்படின்னு வைக்க போறோம். ஓகே. டைப் வந்து நான் செக் பாக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் இதுக்கும் வந்துட்டு ஒரு நேமு அண்ட் தென் ஒரு வேல்யூ. ஸோ நான் இங்க நேம் என்ன வச்சுக்கிறேன்னா, இப்போ நான் ஹாபிய தான் வாங்க போறேன் அப்படின்னா, ஹாபி வச்சுட்டு, அதுக்கு ஒரு வேல்யூ என்னதுன்னா, இப்ப என்னலாம் இருக்கும் ஹாபில? நீங்க வந்துட்டு ஹாபி உங்களுக்கு நெறைய இருக்கலாம். அப்படிதானே? ஒரு ஹாபி தான் இருக்கணும்னு இல்ல. ஹாபி நமக்கு வந்து ரீடிங் ஹாபி இருக்கலாம், ரைட்டிங் இருக்கலாம், டிராயிங் இருக்கலாம். இந்த மாரி நெறைய ஹாபீஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஹாபீஸ் எல்லாத்தையும் நான் இந்த லேபிள்குள்ள எழுதிக்கிறேன். சரி எதுக்காண்டி அப்படின்னா, ஃபார் ஹாபீஸ வாங்குறதுக்காண்டி. சோ ஃபார் ரீடிங் இது மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா, ரீடிங்க வாங்குறோம். சோ இதே மாரி நான் 2, 3 இத வச்சுக்கிறேன். சோ நெக்ஸ்ட் என்ன வச்சுக்கலாம்? நெக்ஸ்ட் சோ நீங்க இங்க என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ, அந்த ஃபார்லயும் போயிட்டு அந்த வேல்யூ தான் குடுக்கணும் நீங்க. ஓகே. இங்க நான் டிராயிங் அப்படின்னு குடுத்தேன்னா, இங்கேயும் நான் ஃபார்லயும் போயிட்டு அதே மாதிரி தான் குடுக்கணும். ஓகே. சோ எனக்கு இங்க செக் பாக்ஸ் வந்துருச்சு. சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னால என்ன பண்ண முடியும்? 3 இதையுமே கிளிக் பண்ண முடியும். இதையும் நான் மாத்திக்கிறேன். ஃபைன். தென் தட்ஸ் சோ இங்க எனக்கு என்ன பண்ண முடியும்னா, 3த்தையுமே கிளிக் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்? செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். என்னால 2, 3 இத நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்டின்னா, நான் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒண்ணு தான் கிளிக் பண்ணணும். ஒண்ணு கிளிக் பண்ணா இன்னொன்னு கிளிக் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைக்கணும்னா, நான் ரேடியோ பட்டன்குள்ள போவேன். சோ இதான் பேசிக்கான டாக்ஸ். நான் ஒன்ஸ் அகைன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபார்ம்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்னலாம் படிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்ம் டேக்குக்குள்ள எழுதணும். சோ அதுல மெயினா இன்புட் டேக். சோ இன்புட் டேக்னா என்னது? இந்த மாதிரி உங்களுக்கு இன்புட்ட என்டர் பண்றதுக்கான டேக் கிரியேட் பண்றது. சோ இதுல நீங்க வந்து டைப் இஸ் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நார்மல் டெக்ஸ்ட் என்டர் பண்ற மாரி வரும். இதே நம்பர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர்ஸ இந்த மாரி இன்கிரீஸ் பண்ணி என்டர் பண்ற மாதிரி வரும். இதே இன்புட்ல எனக்கு இன்புட்ல என்ன பண்ண முடியாது? சைஸ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. மெசேஜ் அதெல்லாம் வாங்குறேன் அப்டின்னா, ஒவ்வொருத்தரும் மெசேஜ் ஒவ்வொரு மாதிரி ஆ இதுல இருக்கும். நீளத்துல இருக்கும். சில பேர் மெசேஜ் ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அத எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்? டெக்ஸ்ட் ஏரியா அப்டிங்கிற ஒரு டேக்க யூஸ் பண்ணுவோம். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் மாதிரி எனக்கு வேணும். ஃபுட் பிரெஃபரன்ஸ் குடுக்கிறதா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது கோர்ஸ் செலக்ட் பண்றீங்க அப்டின்னாலும் இந்த மாரி டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. சோ அந்த மாரி எனக்கு என்டர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? செலக்ட் டேக்குக்குள்ள ஆப்ஷன்ஸ்குள்ள எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அத நான் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா ரேடியோ பட்டனும் அண்ட் தென் செக் பாக்ஸும். ரேடியோ பட்டனும் செக் பாக்ஸும் எத வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? இன்புட் டேக் தான். பட் டைப் மட்டும் இங்க டெக்ஸ்ட் நம்பர்ன்னு குடுத்தோம். பட் இங்க நம்ம என்ன குடுப்போம்னா ரேடியோ அதுக்கப்புறம் செக் பாக்ஸ். எப்பப்பலாம் ரேடியோ யூஸ் பண்ணுவோம்? எப்பப்பலாம் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு ஆப்ஷன தான் செலக்ட் பண்ற மாதிரி வைக்கணும் அப்டின்னா ரேடியோ ஆப்ஷன். இல்ல எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே செலக்ட் பண்ணாலும் ஓகே. 2, 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் ஓகே அப்டிங்கும்போது
நம்ம என்ன என்ன போவோம் அப்படின்னா செக் பாக்ஸ் குள்ள போகும். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சப்மிட். சோ சப்மிட்ங்கிறது ஒரு பட்டன் தான். So, நீங்க பட்டன் டேக் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஆனா ஃபார்ம்ல பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்புட் டேக்ல டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட், டைப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. So, அதுதான் பேசிக்கா நம்ம இங்க ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கோம். இதை நீங்க ஃபார்மேட் பண்றதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒழுங்கா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அதை நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓ! இன்னைக்கு என்னலாம் பார்த்திருக்கோம்னா, ஃபேவிகான் பார்த்திருக்கோம். வீடியோ, ஆடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலி பட்டன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப கேட்கலாம். இல்ல செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. எனி டவுட்ஸ்? சரி. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த ஃபார்ம. சரிங்களா? ஜீவமாலையத்து
It's kind of easy to love to Yes, ma'am. You can perform events by using JavaScript event handlers in HTML. Some of the examples of event handlers are on click, on submit, and then on load, and then mouse over events like mouse out, mouse down. Very good. காலையில சாப்பாடுல ஸ்டாக் இடியாப்பம் இதெல்லாம் போறப்போ நீ அப்படியே மறந்துருவ போல இருக்கும் போது அப்படிங்கிறதுக்காக சைடுல ஏன்ற ஒரு பிரச்சனை ஆகுது சுட சுட இடியாப்பம் பண்ணி சாப்பிடுறோம் ஆல்ரெடி பண்ணதுன்னா அசால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பறிச்சு வச்சுட்டு தாஜிஸ்பா தாழ்ந்தாச்சு எனக்கு இருக்கு யாருக்குன்னே தெரியாம காலையில ஒரு சில பிள்ளைக்கு இவ்வளவு சோதனையான்ற மாதிரி எல்லாம் உதிரி உதிரியா வச்சு உள்ள வச்சு தண்ணிக்குள்ள கொட்டிட்டு அப்படி இதாயிட்டு அப்புறம் வெளியே எடுத்து திருப்பி உள்ள வச்சா கீழே இருக்க தண்ணி எல்லாம் மேல வந்து ஏதோ ஒரு திரிச்ச ஆரம்பிச்சு இவங்க பார்த்து சிரிச்சதுல அக்கா மாமாக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு அப்புறம் வந்து தோசை எல்லாம் எடுத்து சரி தோசை தக்காளி சட்னி பண்றேன் அவ்வளவுதான் காலையில சாப்பிட்டோம் அப்புறம் எனக்கு காலையில சொதப்புறதுனால ஒரு அன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்துருந்தேன் அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் சிக்கல பாத்தீங்கன்னா ஒழுங்கா பண்ணிட்டேன் நான் யாருக்கு தெரிஞ்ச சாம்பார் சாப்பிடலாம் அதை வேணா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த குக்கர்ல இருந்து குக்கர்னு மாத்தி மாத்தி கண்ட பொடி எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் புளி கரைச்சி வைக்க மாட்டேன் லெமன் தான் ஆட் பண்ணுவேன் கடைசி ஒரு இதமா இருந்துச்சு அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு அளவுல ஒழுங்கா வந்துடும் சொல்லிட்டு பீன்ஸ் கரண்டி கொண்டு பண்ணேன் வெஜிடபிள் பிரியாணி பண்றது அப்படின்னு எனக்கு பார்த்துச்சு நல்லா நம்ம அதான் ஊருக்கு வந்து பாவம் தம்பி 44 வயசு ஆயிருச்சாமே இந்த வயசான காலத்துல இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறாரு அவரு சொல்லுங்க தனிக்கு வயசு ஆயிடுச்சுதான் பேக்கிங் ஆட உள்ளே இருந்தாருன்னா ஆக்டிவிட்டி டார்கெட் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் ஆப்பனஸ்டி அதுதான் சொல்றேன் வயசானதா இருக்கியா வயசானதும் கார்த்திகை ராஜா தெரியும் தானே போவாங்க ஒரு பேர் Yeah,
சோளம் இருக்கு, மீன் இருக்கு, முட்டை நம்ம அக்காட்ட எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அன்னைக்கு என்னை விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக.